ஹலோ காய்ஸ், தெம்பாக பேசிட்டு இருக்குங்க. இப்போது சாப்பிட்டாச்சு. இப்போ ராக்கெட் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ தெம்பாக வந்து பேசலான்ட்டு சாப்பிட்ற வீடியோ எடுத்து போட பசி போடுறேன். ஒரு டைம் சாப்பிட்ற வீடியோ எடுத்து போடுறேன். பசி அப்பப்போ சாப்பிட்ற வீடியோ எடுத்து போடுவேன். பசி எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் வந்து அப்படி தான். தெம்பாக வந்து சாப்பிட்டு அடுப்பு கறியெல்லாம் எடுத்து நாளைக்கு ரிமூவ் பண்ணணும். நாளைக்கு அமாவாசைங்க. தெம்பாக சாப்பிட்டு வந்து ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இதில் சமைச்சு சாப்பிட்றதே கொஞ்சம் தரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க எங்கள் ராக்கெட் அடுப்பு. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த மன நிறைவாக இருக்குது. இந்த குக்கரில் சாப்பிட்டு அதில் இந்த கேஸில் இது பண்ணிவிட்டு அது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் 18 வருஷம் ஆச்சு வந்து அவங்களோட குடும்பத்தை நடத்தி. அப்போ இருந்து வந்து அடுப்புங்கிற சப்ஜெக்டே வந்து கேஸ் தான். அப்போ இருந்து அப்போ தான் இந்த ஸ்டவ் இருக்குது, சீமனை ஸ்டவ் இருக்குது. அப்புறம் கரண்ட் அடுப்பு அப்போவே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் வந்து தண்ணி காய வைப்பேன். அது தண்ணிக்காய் ஒரு நாள் காய வைப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், கரண்ட்டு அந்த ஹீட்ரு வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் அடுத்த நாள் ரைஸ் குக்கர் அது ஒரு கரண்ட்டு அது வாங்கிட்டு வந்துடுவேன், ப்ரெஸ்டீஜு. அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்போ உடனுக்குடன் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். சரி, அவங்களுக்கு ரெஸ்க்கு நம்மளை நம்பி வந்துருக்குறாங்க, அவங்களுக்கு ரெஸ்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கேஸும் இருக்குது. இப்போ என்னென்னா கேஸ் ரொம்ப தட்டுப்பாடு. அவங்களே வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறாங்க. இது வந்து எப்பவுமே தொடர்ச்சியாக சமைக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு டெம்பரரி தான். டெம்பரரியாக தான் சமைப்பாங்க. டோட்டலாக சமைக்கணும்னா அவங்க ஓடிடுவாங்க. டோட்டலாக இனிமேல் முன்னையெல்லாம் வந்து 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க 12 குழந்தைங்கள இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பில் தான் ஆக்கி ஒவ்வொரு வாயாக ஊட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு காலங்க. அது மசக்காலன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கலியுகம். அது 10 பசங்க 5 பசங்க 8 பசங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். பெரியவங்களாம் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை விரும்பி பாருங்கள். அப்போ ஒரு மசக்காலம். அப்போ வந்து 10 பொண்ணுங்க 10 பசங்கன்னு சொன்ன மாதிரி இதில் 6 பேர் 6 டஜன் வந்து இருப்பாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அப்படி இருந்து கஷ்டப்பட்டு இந்த அடுப்புங்கிற போய் எல்லாம் சுள்ளி முள்ளெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இதில் வச்சு சமைச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு பறிக்க ஒரு உருண்டையை கொடுத்து, அதுதாங்க அந்த வாழ்க்கை தாங்க சூப்பரான வாழ்க்கை. இப்போ வந்து ஒரு பொண்ணு வச்சுட்டே 10 பேருக்கு சமாளிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணு வச்சுட்டு 10 பேர் அப்போ 10 பேர் இருந்தாலுமே சொன்ன பேச்சு கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் தான் சமைச்சு இந்த அடுப்பில் தான் சமைச்சு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க கையில் வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஒரு உருண்டையை கொடுத்து சாப்பிட்டு பார்க்குறக்கே ரொம்பவுமே பாவமாக இருக்குது. நானும் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வயசில் நான் பார்த்துருக்குறேன். 6 பேர் ஒரு குடும்பத்தில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 11 பேருங்க. அவர் டைலர் பாய். அவர் பாவமாக இருக்குது. 11 பசங்க நினச்சி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இருந்தாங்க. அவர் பாய். அவர் 11 பசங்களை மெயின்டைன் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்பவே கொடுமை. இதுக்கு வந்து அவர் டெய்லர் தான். என்கிட்ட நல்லா பேசுவார் அவர். எனக்கு பாய் கிருஷ்ணன் எல்லாம் நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. எனவே நான் வந்து என்னை மோசம்னு சொன்னால் தான் நான் வந்து பேடு கமெண்டு போடுறவங்க தான் நான் இது பண்ணுவேன். மற்றபடி ஜாதி மதம் நான் அந்தளவுக்கு தான் பழகிற ஆள் தான். இந்த வெஸ்கில் தான் நான் பேசுவேன் இல்லையா. நான் வந்து எல்லாத்துக்கூட பழகுங்க. மேக்ஸிமம் தெரியும். என்னை தெரிஞ்ச வந்து 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் 30 வருஷம் கழித்து பார்த்தாலுமே வாங்க பாபா குணா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் வச்சுப்பேன். உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன். வாங்க பாபா, தலைவா, ஜி, பாஸு, இந்த மாதிரி தான் நான் வந்து பெருமையாக சொல்ல. நான் பழக்கிற பழக்கம் வந்து அந்த மாதிரி. வாங்க ஜி, வாங்க பாபா, வாங்க தலை, எப்படி இருக்கிறீங்க பாஸு, அந்த மாதிரி தான். அப்புறம் பெரியவங்க தம்பி நல்லா இருப்பா. அப்புறம் கூட படித்த பசங்க தான் வந்து வாடா போடா டே தம்பி என்னடா அப்படின்ட்டு கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. கூட படித்தவங்க மட்டும்தான் வாடா போடான்னு பேசுவாங்க. கிளாஸ்மேட்டு, ஸ்கூல்மேட்டு, அவங்க தான் வந்து வாடா போட்டே என்னடா போடா. நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். மற்றபடி பொது ஆளுகளாக வந்து வாங்க ஜி, வாங்க பாஸு, அப்புறம் பாபா, வாங்க பாபா, வாங்க போங்க, அந்தளவுக்கு நான் அதாவது மேக்ஸிமம் வந்து மரியாதை கொடுத்து தான் நான் மரியாதை வந்து மேக்ஸிமம் வாங்குவேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து மரியாதை கொடுப்பேன். மரியாதை கொடுத்தா மரியாதை வாங்கணும். அந்த மாதிரி அப்போ பாய் அவர் டைலராக இருந்தார். எனக்கு தெரிஞ்ச வீட்டில் சின்ன இதுவெல்லாம் இருந்தார். பாவம்
அதெல்லாம் நினச்சாவே எனக்கு இன்றளவு வயிறு கலக்குது. அப்போவே எனக்கு மனது வந்து ஏன்னா நம்ம கோபம் அந்தளவுக்கு வருது. கோபம் வந்து கொச்சையாக பேசுவேன். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது. என் பேர் வந்து குணா. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது. நான் பெருமையாக சொல்லலை. ஆனால் அவர் வந்து அந்த பாய் வந்து 11 பசங்க. அது எத்தனை ஆம்பளை பசங்க எங்கே இருக்கிறாரு நல்லா இருக்குது. இங்கே தான் இருந்தார், நம்ம ஊரில் இருந்தார். ரொம்ப வருஷமாக இருந்தார். கூலையாக இருப்பார், ஆள் சிகப்பாக இருப்பார். அந்த அம்மாவும் சிகப்பாக இருப்பாங்க. உண்மையாக எங்கள் ஊரில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு எனக்கு மேக்ஸிமம் நான் இருக்கிற ஜென்ரேஷன் தெரியும். இப்போ புதுசாக இருக்கிற ஜென்ரேஷன் தெரியுமா எனக்கு தெரியல. 11 பசங்க. அவங்களும் எப்படி சமைச்சு சாப்பிட்டு அப்பா நினச்சாவே எனக்கு நம்மளுக்கு வயிறு கலக்குது. இப்போ வந்து கேஸ் இல்லாத இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அடுப்பில் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கு நம்மளுக்கு ஒரு வேளை அது காலையில் பண்ணாங்க, மத்தியானம் அதையே சாப்பிட்டோம். சரி பெருசாக எடுத்துக்கல. சரி கேஸ் வேறு தட்டுப்பாடு. சரி அவங்க இருக்கிறத சமைக்கிட்டு ஒரு வேளை சாப்பிட்டா அதான் காலையில் சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு நாங்கள் 3 வேளையும் சமைச்சு சாப்பிடுவோங்க. காலையில் ஒரு டிஃபனு, அப்புறம் இப்போ தான் சமீபத்தில் தான் அப்படி, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் நைட் இரவு வேணால் டிஃபன் எதாவது பண்ணி கொடுப்பாங்க. 3 வேளை சூடாக தான் வந்து நாங்கள் தான் அப்போ வந்து குடும்பத்தில் இருக்கும்போது அது ஒரு கணக்கு. நாங்கள் ஃபேமிலின்னா நாங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது அது ஒரு கணக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் சாப்பிடணும். இப்போ வந்து தனியாக இருக்கிறோம். நாங்கள் தனியாக இருக்கோம். நம்ம விருப்பம்தான். காலையில் ஒரு டிஃபனு, மத்தியானம் ஒரு சமையல், இப்போ நைட்டு ஒரு டிஃபன், அந்த மாதிரி தான். இப்போ அந்த ஒரு வாரமாக நாங்கள் படுற பாடு நிறைய பேர் பார்க்குறீங்க, பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். கிட்டத்தட்ட 600-700 பேர் பார்த்துருக்குறீங்க. 11 நிமிஷம் வீடியோ வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நினைவு என்ற யூடியூப் ஆரம்பிலேருந்து ஒரு ஆற்றுல போய் ஒரு துவைக்கிற வீடியோ போட்டேன். அப்போ தான் வந்து 3000 பேர் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சமையல் வீடியோ வந்து இந்த போடுற வீடியோ தான் வந்து 600-700 பேர் பார்த்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு ஆதரவு கொடுத்தா நான் அனைவருக்கும் ஆதரவு கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி வீடியோ வந்து பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக போடுறேன். விஜய் சாங்கு அது இதுன்னு இப்போ ட்ரெண்டிங் என்னென்ன இருக்கோ எல்லா சாங்கும் போடுறேன். நிறைய காமெடி போடலாம். எனக்கு கொஞ்சம் மனசு இப்போ தான் கொஞ்சம் தேடிட்டு வரேன். மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்படைச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் தேடிட்டு வரேன். இன்னும் வர நாட்களில் எனக்கு ரொம்பவுமே என்னை பற்றி தெரிஞ்சளவுக்கு தெரியும். நிறைய காமெடி பண்ணுவேன் நான். காமெடி பீஸுன்னு சொன்ன மாதிரி அதான் சீரியஸ் கேரக்டர் தான். இருந்தாலும் நிறைய காமெடி வந்து பண்ணுவேன் நான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவுண்டமணி, செந்தில் காமெடி, வடிவேல் காமெடி, எல்லா காமெடி பழைய வந்து என்எஸ் கிருஷ்ணன் எடுத்துட்டா, தங்கவேலு எடுத்துகிட்டா எல்லா காமெடி பண்ணுவேன். நாகேஷ் எல்லா காமெடி பண்ணுவேன். நாகேஷ் சார் எல்லா காமெடி பண்ணுவேன். ஸ்கூல் மெட்டுக்கு எல்லாம் தெரியும். அவங்கவுங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்கூல் மெட்டுக்க நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா தம்பிகளா. டே இத்தனை பேர் பார்க்குறீங்க, வேடிக்கை பாட்டு போயிடலிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெளியே சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒருத்தர் சென்னையில் இருக்கிறா, ஒருத்தர் பெங்களூர் இருக்கிறா, ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறா, ஒருத்தர் மதுரை, எல்லாம் அங்கங்கேயும் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி. அதாவது என்ன கிளாஸ்மேட்டு மட்டும் சொல்கிறேன் நான். ஸ்கூல் மெட்டு கிளாஸ்மேட்டு மட்டும் சொல்கிறேன். மற்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்டாக போடுங்க. நான் வந்து ரிப்பீட் வந்து கமெண்ட்டு ஓகே அவங்க பர்சனலாக கொடுத்துருவேன். அப்புறம் நான் வந்து இதாக கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து வெளியே சொல்ல மாட்டேன். பேர் வந்து குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து நண்பர்கள் எல்லாம் பார்க்குறீங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 600-700 பேர் பார்த்துருக்குறீங்க. என்னை பற்றி தெரிஞ்ச நண்பர்கள் பார்த்துருக்குறீங்க. எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சவங்க தான் பார்த்துருக்குறீங்க. மேக்ஸிமம் வந்து என்னை பற்றி தெரிஞ்சவங்க தான் பார்த்துருக்குறீங்க. தெரியாதுன்னு பார்த்துருக்குறீங்க. அதாவது இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து இந்த அடுப்பு தானே, தெரியாதுன்னு பார்த்துருக்குறீங்க, தெரிஞ்சவங்க பார்த்துருக்குறீங்க. நல்லா கமெண்ட் கொடுங்க. நான் வர நாட்களில் அதாவது எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. அனுபவ ரீதியாக வீடியோ போடுறேன். இடையில் வந்து நம்ம சேனல் பிளான் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து தரம் தாழ்த்தி பேசணுங்க, பேட் கமெண்ட் போடணுன்ட்டு சில வீடியோ போட்டு அதை நான் டிலைட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறேன், உங்களுக்கு என்னடா சாவிட அப்படி இப்படின்னு ஏதோ வந்து கமெண்ட் கொடுத்தான். அது நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிட்டேன். என்னடா நம்ம சேனல் வந்து அப்புறம் வண்டியிலேருந்து விழுந்துட்டு நான் அதில் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிட்டேன். சேனலும் போயிடுச்சு. இப்போ தான் சேனல் மீட்டு கொண்டு வந்துருக்குறேன். அது 2-3 நபர்கள் வந்து எனக்கு மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு முதல் நன்றி. அப்படி இப்போ தான் வந்து சரி கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்படைஞ்சேன். இப்போ தான் கொஞ்சம் தேடிட்டு வரேன். இப்போ வந்து அதனால தான் நான் அனுபவ ரீதியாக பேசுவேன். நம்ம பேச்சு வந்து எல்லாருக்கும் வந்து ஈர்ப்பு விஷயம் இருக்குது. நான் பேசுகிறது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு தான் நான் பேசுவேன். அதாவது எந்தளவுக்கு கோபமாக பேசணும் அந்தளவுக்கு வந்து என்னோடய பேச்சு வந்து ஈர்ப்பு சக்தியாக இருக்குது.
நான் எந்தளவுக்கு கோவப்படுறேனோ நிறைய பேர் நினச்சிங்க என்னடா இந்த மாதிரி சேனல் நிறைய பேர் கேட்டாங்க, என்னடா சேனல் நல்லா போயிட்டுருந்துச்சா, என்ன ஆச்சுங்க, ஏதாச்சுங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க, தரந்தாழ்த்தி பேசுகிறீங்க, குறைவாக பேசுகிறீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்கள் சேனல் நல்லா தான் போயிட்டுருந்துது, இடையில் ஏகப்பட்ட வெஸ்க் ஆயிடுச்சு, பேடு கமெண்டு, அப்புறம் வண்டியில் விழுந்தது, சேனல் பிளாண்ட் ஆனது, எனக்கு பயங்கரமாக மண்டை குழப்பமாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கெட்ட வார்த்தை கூட பேசலை, கொஞ்சம் தரந்தாழ்த்தி பேசி அந்த வீடியோ டிலைட் பண்ணிட்டேன். மறுநாட்கள் ரொம்பவுமே அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாட்கள் ரொம்பவுமே தரமான வீடியோ இருக்குது. இந்த மாதிரி சமையல் வீடியோ ஆனால் கவுச்சு பண்ண மாட்டோம். ஏன்னா பண்ணாரி மாரியம்மன் நோம்பி போட்டாங்க. அப்போ நாங்கள் கம்மங்குதிக்கு போவோம். பாருங்கள், எங்கள் காம்பவுண்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அது 9 கிலோமீட்டர் தான். இதுலேருந்து போனோம்னா சும்மா இப்போ கூட நினச்சா போயிட்டு லைவில் கூட நான் போட்டு காட்டுருவேன். அந்த மாதிரி நினச்ச தூரம் தான் இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவேன். அது இன்றைக்கி என்ன பசங்களுக்கு என் பொண்ணுக்கு 11th எக்ஸாம் நடந்துருக்குது. அதெல்லாம் முடிக்கிட்டுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். இடையில் அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அப்புறம் வியாபார ரீதியாக சூழ்நிலை, கொஞ்சம் ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சரி நீ பங்குனி பிறந்திருக்குதுல, இனிமேல் கொஞ்சம் இப்போ நல்ல வீடியோ போடலாம். கொஞ்சம் இடையிலே உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்படுறதுனால தான் கொஞ்சம் வேறு விதமாக போயிடுச்சு. இன்னும் கரெக்டாக வீடியோ வரும் பாருங்கள் நண்பர்களே. இன்னும் கரெக்டான வீடியோ வரும். மேற்கொண்டு வர நாட்கள் நிறைய பேர் கமெண்ட் கொடுங்க, நல்ல கமெண்ட் கொடுங்க. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் வெளியூர் போகிறீங்க, ஒரு விசேஷம்னா நம்ம ஊர் வரீங்க, நம்ம ஊர் எங்கள் ஊர் நான் போகிறேன் வரேன்னு வரீங்க. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, நல்ல கமெண்ட் போடுங்க நண்பர்களை. வெளியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னென்ன அப்டேட் நான் கொடுக்குறேன், எங்கள் ஊரில் என்னென்ன நடக்குது, அதாவது நல்ல விஷயங்கள் நடக்குது, கெட்ட விஷயங்கள் போட மாட்டேன். பண்ணாரி மாரியம்மன் சாமி வரப்போகுது, அதையும் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வெளியூரில் இருந்தாலுமே நீங்கள் அது என்னோட இது பார்த்துக்கலாம். இனிமேல் வர வீடியோ தரமாக இருக்குது, அதுதான் கேரண்டியாக சொல்கிறேன். இன்னும் கெட்ட வார்த்தை பேசுகிறது, அடுத்தவங்களுக்கு தாக்கி பேச அந்த மாதிரிலாம் வராது. இன்னும் வர நாட்கள் நல்ல வீடியோ வருது. பண்ணாரி மாரியம்மன் சாமி வியாழக்கிழமை நைட்டு வருது. அது மேற்கால எங்கள் ஊர் மேற்கு பகுதியில் நைட்டு தங்கு. விடிய காலம் 5:30 6 மணிக்கு வந்துடு. ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அப்புறம் அதுபோல் எங்கள் வீட்டில் என்ன நல்லது கெட்டது, மேக்ஸிமம் நல்லது தான் நடக்கும், நல்லது போடுறேன், நல்ல வீடியோ போடுறேன். பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து குறிப்பிட்ட நாள் தான் வர முடியும். எங்கள் ஊருக்கு குறிப்பிட்ட நாள் தான் வர முடியும், குறிப்பிட்ட நாள் வர முடியாது. அந்த மாதிரி இதில் விஷயங்கள் நான் என்னென்ன என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் என்னென்ன வீடியோ நல்ல நல்ல வீடியோ என்ன குணம் இந்த மாதிரி ஆகிட்டா இப்போ அப்படிலாம் இல்லை. நம்ம சுபாவம் எப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி சுபாவம் தான். சரி, இடையில நான் சொன்னேன்ல என்ன எப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்தது, இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்ததுனால நான் கொஞ்சம் வெஸ்க் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வர நாட்கள் தரமான வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது ஜிடிபி யூடியூப் சேனல், உங்கள் பாபா குணா.